உடம்புலே கடவுள் டிவிடியருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதால லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கும். உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல காசு ரொட்டேஷன், நல்ல ஒரு வருமானங்கள், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ரொட்டேஷன்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 8ல் போகிறார். ஸோ 8ல் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். மாமியார் சார்ந்த உறவுகள், தொழில் ரீதியான விஷயங்களே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான ஆய்வில் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து அந்த 3-8 ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக, நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 11ல் இருக்காங்க. 11ல் இருக்கும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான, திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் இருக்கும். பட் இந்த செவ்வாய் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக வருமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். தொழில் ரீதியான விஷயங்களை பேராசை காட்டி மற்றவங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து செவ்வாய் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பான லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருந்தால் கொஞ்சம் அந்த 8ங்கிற இடம் வரனால வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களும் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான, தாயார் சம்மந்தமான விஷயம், பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தாத்தா மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு பாதிப்புகள் வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம பேசும்போது பழகும்போது வேற்று மதத்தினர், வேறு ஜாதியினர்ட்டெல்லாம் பேசுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து சின்ன பிடிவாதங்களோடு இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. சிம்ம லக்னமாக வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருந்து அது வந்து 6ஆம் அதிபதியுடைய இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அகலக்கால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் தொழில் வந்து ஓவர் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அது ஏதாச்சும் லாக் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அது பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவார். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஓரளவு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வந்து போகிறதுக்கான அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தினா 2-11ஆம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ரொட்டேஷன்ஸ் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி 2ல் வந்து கேது இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அதனால் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து வழக்குகள் ஏதாச்சும் டீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து அந்த வழக்குகள் எதுக்கு சொல்கிறோம்னா அது கேது வந்து சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8க்கு போகிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பெண்கள் சார்ந்த விஷயங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், அதனால் மனக்குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் கவனமாக இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் போகும்போது பிரயாணத்தில் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னால ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இறைவன் வந்து உள்ளுக்குள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க. ஸோ இதுதான் வந்து மாத்ரு தோஷமாக வருது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஸோ 4ஆம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு 4ஆம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்ரு தோஷம் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்ரு தோஷங்கிறது கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4ஆம் இடம்னும்போது அதையும் பாதிக்கும், இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக 4ஆம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வரும். சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுடம் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறு பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடிங்கி வைக்கிறது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாட்டுறது, அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனையா போட்டு தாக்குறது, சொத்துக்காக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள், வர கோபங்கள் தான் வந்து மாத்ரு தோஷமாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து காரகதை. ஸோ 4ஆம் அதிபதி தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீராகாரங்கள், நீர் சம்பந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது, தண்ணி பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைன்னா கூட அன்னதானம். ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க. ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகுமோ உடனே ஆகாது. இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10% 15% அப்படியே கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய மனைவி, ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்ரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.